ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நாங்கள் கோனாங்குப்பன்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நாங்கள் ஃபீஸ்ட் டேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் அதை ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி, ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். ஸோ அதோட ஃபுல் விலாக் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஒரு 4 ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். ஸோ இந்த டெம்போ சார்லி நாக்காத்து அவங்க டெம்போ எடுத்திருந்தால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டெம்போலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். டெம்போவில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லோரும் ஒரே பிளேஸில் சேர்ந்து போன மாதிரி இருக்கும். நல்லா கதை பேசிட்டு ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் டெம்போலே போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் டெம்போவில் கிளம்பிட்டோம். ஸோ காலையிலே ஒரு 10 o'clock கிட்ட நாங்கள் கிளம்பிட்டோம். 8 o'clockே கிளம்புறதா இருந்துச்சு. பட் அப்படி இப்படி ரெடி ஆகி ஸ்லோவாக எல்லாம் சேர்ந்து வரத்துக்கு 10 ஆயிடுச்சு. ஸோ பொறுமையாக 10 o'clockே நாங்கள் கிளம்பி போகிற வழியிலே கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் மிடில் நாங்கள் நின்று சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. ஸோ சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம். ஸோ போகும்போதே எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டே போயிருந்தோம். நாங்கள் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனதால் எங்களுக்கு அந்த ட்ராவல் கஷ்டமாக தெரியல. ஸோ போயிட்டு ஒரு பிளேஸில் நின்று பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுல, ஸோ அந்த இடத்துல போய் நின்னாச்சு. அண்ட் அங்கே இந்த பழம்லாம் அந்த ஃப்ரெஷ்ஷாக செடியில் உள்ளது எடுத்து திம்பாங்க. ஸோ அதை எடுத்து கொடுத்தா அது எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. பட் அங்கே எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த பழம்லாம் எடுத்து கொடுத்து நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே அந்த பிளேஸில் நாங்கள் சாப்பிட்ற இடத்துல நிறைய குரங்கு இருந்துச்சு, அவ்வளோ குரங்கு இருந்துச்சு. ஆனாலும் அந்த குரங்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்பயுமே எவ்ரி இயர் இங்கே தான் உட்காந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வருஷமும் இங்கேயே நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். ஸோ வீட்டிலேருந்தே வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கார்பெட் எடுத்துகிட்டே வந்திருந்தோம். ஸோ அந்த கார்பெட்லாம் விரித்து போட்டுட்டு அப்புறம் அப்படியே அந்த கேப்பில் எல்லோரும் அந்த பழம்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அங்கே எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பாடு வீட்டிலேருந்தே நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று ஏதோ ஒரு பழம் இருந்துச்சு, இதுவும் இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்தான். ஆனால் அதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் அதை அப்படியே நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கார்பெட் எல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எப்படி சேர்ந்து எல்லாம் உட்காந்து ஒன்று ஒன்றா எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே நாங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலை இப்படி தான் முடித்தோம். நாங்கள் எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் எப்படி சொல்கிறது, சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஜாலியாக இருக்கும், நல்லா மெமரிஸ், அப்புறம் ஹாப்பியாக நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி அந்த டைம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அண்ட் இந்த கோயிலுக்கு போகிறதும் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ நான் இது மாதிரிலாம் போனதில்லை. ஸோ இந்த வருஷம் தான் சரி இங்கேயும் போவாங்க. ஏன்னா இந்த திருநா டைமில் அந்த 10 days கிட்ட ஃபீஸ்ட் டேஸ் நடக்கும்ல, அப்போ போகலாம். அங்கே கோயில் போயிட்டு அப்புறம் கடை வீதிலாம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், ஜாலியாக 1 day அதிலே போயிடும்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தோடனே நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்ட் அதே மாதிரியே ரொம்ப ஜாலியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மத்தியானம் அந்த லன்ச் டைமுக்கு சாப்பாடு நல்லா உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு இந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த குரங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு பயந்துட்டே இருந்தேன். பட் அந்த குரங்கு கிட்டே வரலை. அது மாட்டுக்கு ஜாலியாக அங்கங்கே விளாண்டுட்டு அப்படியே சைட்லேயே உட்காந்துருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடத்துல நல்லா அந்த க்ரீனரியாக, அப்புறம் கொஞ்சம் வெயில், அப்புறம் அந்த ரோடு, இந்த மாதிரி அந்த வியூ ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் அங்கே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அப்புறம் லேட் ஆகிட்டே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு கோயிலில் டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். சும்மா ஒரு ஃபேமிலி பிக், அப்புறமா சும்மா 1-2 பிக்ஸ் மட்டும் நான் தமிழ், அப்புறம் நான் குண்டு, இந்த மாதிரி நாங்கள் மட்டும் கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருப்பி அங்கேருந்து கோயில் போகிற வழி கொஞ்சம் ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட இருந்துச்சு. அப்பயுமே நாங்கள் மட்டுக்கு கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் விளாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கார்ட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்ததால் எங்களுக்கு அந்த ட்ராவல் கஷ்டம் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் மட்டுக்கு ஜாலியாக கார்ட்ஸ் விளாண்டுட்டே போயிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போன உடனே அங்கே கொஞ்சம் வெயில்
வெயிலாக இருந்துச்சா. ஸோ அந்த சுகர் கேன் ஜூஸ் கடை பார்த்தோன்னே எனக்கு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். அதனால நல்லா சில்லுன்னு நிறையா ஐஸ் கட்டி போட்டு அந்த ஜூஸ் வாங்கி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனோம். ஸோ இந்த சுகர் கேன் ஜூஸ் மட்டும் எப்பயுமே எங்கே பார்த்தாலும் நான் வந்து எனக்கு குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதுலேயும் இந்த மாதிரி நிறையா ஐஸ் கட்டி போட்டு குடிக்கணும். அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் போன உடனே ஃபஸ்ட்டு அந்த சுகர் கேன் ஜூஸ் கடை பார்த்த உடனே போய் அங்கே நின்றுக்கிட்டேன். அங்கே போய் நல்லா ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோயில் உள்ள போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடை வீதிலாம் சுற்றலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கோயிலுக்கு போகிற வழியிலே இங்கே சைட்லலாம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லாம் நிறையா ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சூஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வெயில் இருந்துச்சு. பட் ஓகே, ரொம்ப சுல்லுன்னு இரிட்டேட் ஆகிற மாதிரி வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் வந்து அந்த வேளாங்கண்ணியில் பீச் மண் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ அந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அந்த இதில் கால் வச்சோடனே நான் வந்து செப்பல் கழட்டிட்டு நான் மட்டும் வெறும் காலாக நடந்துட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே பொங்கல் தான். ஸோ போன உடனே கரெக்டாக அங்கே வந்து 2-3 பேர் அந்த பொங்கல் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் கண்டினியூஸாக அவங்க வந்து பொங்கல் கொடுத்துட்டே இருந்தாங்க. பொங்கல் அப்புறம் பருப்பு பாயசம், ஏதாச்சும் 1-2 பேர் தான் பருப்பு பாயசம் கொடுக்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே பொங்கல் தான் கொடுக்குறாங்க. ஸோ போன உடனே நாங்கள் வந்து சுட சுட பொங்கல் வாங்கி பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேண்டலெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்து கோயில் உள்ள போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து ஒரு கேண்டில் ஏற்றி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல போய் நாங்கள் கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைடில் கொஞ்சம் இந்த ரேபிட் அப்புறமா லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி கோயில்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம், கோயில் தெரிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோமா. அங்கே திருப்பி பொங்கல் கொடுத்துட்டு இருந்தோன்னே திருப்பி போய் இன்னொரு ரவுண்டு பொங்கல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஒருத்தவங்களுக்கு பொங்கல் வந்து நல்லாயிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின பொங்கல் வந்து அவ்வளோவா அந்த இனிப்பு டேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த செகண்ட் பொங்கல் வந்து நல்லா இருந்துச்சா. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னோன்னே அண்ணன் போய் இன்னொரு கப்பும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா அந்த வெயிலில் அந்த சுட சுட பொங்கல் சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான், ஜாலியாக இருந்துச்சு. அதனால் பொங்கல் வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி கடை வீதி சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பொங்கலெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் தமிழும் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோமா. அப்போ நான் இப்படி வீடியோ எடுத்திருந்ததை பார்த்துட்டு அண்ணன் வந்து கேமரா பின்னாடி போய் இப்படி கேமராவில் தெரிகிற மாதிரி கை காமிச்சிட்டு அந்த பொங்கலெல்லாம் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கோயிலுக்கு வந்தது வந்து ஒரு நல்லா புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். அண்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மண்ணில் நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறமா அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் மண்ணில் தான் நடந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு செப்பல் கழட்டிட்டு மண்ணில் தான் நடந்து வந்தேனே. அந்த மண்ணில் நடந்து வரதே ஒரு தனி ஃபீல் தான், நல்லா ஜாலியாக. அவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த மண் வந்து ஆனால் அவ்வளோ சூடே இல்லை, சூடு இல்லாமல் இருந்ததால் நடக்கிறதுக்கு வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபுல் கடை வீதி சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஸோ போன உடனே கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல, அதனால் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சா சரி கொஞ்சம் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் பொங்கல் சாப்பிட்டோம். ஆனால் திருப்பியும் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு ஆசை வந்தோடனே போய் அங்கே நின்றுட்டோம் நாங்கள். எனக்கு வந்து வாட்டர்மெலன் தான் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நானும் தம்பியும் வந்து ஒரு வாட்டர்மெலன் வாங்கி அந்த ஒரு கிளாஸு ஒன்று இல்லை 2 கிளாஸ் வாங்கியிருந்தோம். அந்த ஒரு கிளாஸ் அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு நான் எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நானும் தம்பியும் வாட்டர்மெலன் வாங்கினோம். அப்புறம் அண்ணன் குண்டு அப்புறம் தமிழ் இவங்கெல்லாம் வந்து மாங்காவும் நெல்லிக்காயும் இது 2 நல்லா மசாலா போட்டு இது வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கடை வீதி சுற்றத்துக்கு போயிட்டோம். இங்கே வந்து இப்போ திருநா டைம்னால நிறையா கடை வீதி இருந்துச்சு. ஸோ வந்து அவ்வளோ கடைங்க அண்ட் கடையில் வந்து பொருளுமே அவ்வளோ சூப்பர் சூப்பர் பொருள் அண்ட் ரேட்டுமே கம்மியாக. அந்த நார்மலாக ஊர்லலாம் இந்த திருநா டைம்லலாம் கடை வீதிலாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் எல்லாம். பட் இந்த பிளேஸில் வந்து செம்ம அந்த பொருளெல்லாம் இருந்துச்சு, நல்லா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
எனக்கு ஆனால் டைம் தான் பத்தலை. அப்புறமா ரொம்ப ஒரு மெமரபிளாக இந்த ஒரு கீச்செயின் வந்து வாங்கினேன். அங்கே இருந்துச்சு அப்படியே ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ கரெக்டாக அப்போ தான் நாங்கள் அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்தோமா, அந்த ஃபோட்டோவே அப்படியே நான் இங்கே வந்து விசிட் பண்ணதுக்கு ஒரு லைக் மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கீச்செயின் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த அரிசியில் பேர் எழுதுவாங்களே, இந்த பேர் எழுதுறது வந்து ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. ஸோ குண்டு வந்து ஆமாம் ஆசையாக இருக்குது எனக்கும், நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயும் அந்த இது ஒன்று வாங்கிட்டு அப்படியே எல்லா கடையும் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டைம் தான் சுத்தமாக பத்தலை எனக்கு. எல்லோரும் கிளம்பணுன்ட்டு ரெடி ஆகிட்டாங்க. நான் தான் இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சுற்றி அப்பயும் பாதி பிளேஸ் வந்து நான் போகவே இல்லை. இன்னும் அந்த சைடு வந்து பாத்திரம் கடைலாம் நிறையா இருந்துச்சு, அங்கெல்லாம் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அங்கே வந்து போகவே டைம் கிடைக்கல. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன், அடுத்த வருஷம்லாம் சீக்கிரம் போகணும், ரொம்ப டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். திருப்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிற டைம் வந்து திருப்பி கார்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கார்ட்ஸ் விளாடும் போது தான் டைம் வந்து எதுவும் ரொம்ப கஷ்டமாக தெரியல, அந்த ட்ராவல் வந்து கஷ்டமாக தெரிஞ்சிக்கல. அதுக்கப்புறமா திருப்பி ஈவினிங் கிளம்பும் போதும் வந்து சாப்பாடு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் ஒரு பிளேஸில் நிறுத்தினால அதே பிளேஸில் வந்து இந்த டைமு நிறுத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருப்பி நிறுத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து நாங்கள் காலையில் நின்னோம்ல சாப்பிட்றதுக்கு அதே இடம்தான். ஆனால் அந்த பிளேஸில் வந்து இப்போ ஈவினிங்னால வெயில் ஃபுல்லாக வெயிலாக இருந்ததால் அங்கே உட்கார முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரோட் சைட்லேயே நாங்கள் வந்து உக்காந்துக்கிட்டோம். அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு எனக்கு அவ்வளோவா சாப்பிட வேணாமா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் குடித்ததே வயிறு ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்துச்சா, ஆனாலும் இல்லை கொஞ்சோண்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு குண்டு வந்து 2 வாய் ஊட்டி விட்டோன்னே அதை நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வந்து அங்கேருந்து திருப்பி கிளம்பிட்டோம். பிறகு நாங்கள் வந்து காலையில் 10 மணிக்கு கிளம்பினோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. இருட்டுறதுக்குள்ளேயே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நல்லா ஒரு ஜாலியான டேவாக இருந்துச்சு. எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு சிரிச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் வரும்போதும் சேம் அதே மாதிரி நாங்கள் கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம். உள்ட்டா எங்களுக்கு டைம் பத்தலை. ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் கார்ட்ஸ் விளாட்றதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ நல்லா கார்ட்ஸ்லாம் விளாண்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பக்கம் டயர்டாக இருந்துச்சு, பட் ஆனாலுமே ஒரு மாதிரி ஜாலியாக, அவ்வளோவா ஒன்றும் டயர்டாக இல்லாமல், ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதனால் டயர்டாக இல்லை. அண்ட் மெயினாக நான் வந்து எனக்கு நிறையா கரும்பு வேணும்னு சொன்னதால் இவ்வளோ கரும்பு நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் மெயின் இப்போ நாங்கள் இருந்த இடத்துல வந்து கரும்பே இல்லாமல் ஆயிடுச்சு, அதனால் அங்கே கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த சொப்பு சாமான் வந்து நான் வந்து அந்த மண்ணில் செஞ்சது எல்லாமே இருந்துச்சு, அது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னா இது வந்து ரொம்பவே லைக் சூப்பரான ப்ரைஸில் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் வந்து ஒரே ஒரு தட்டு மட்டும் உடஞ்சிருந்துச்சி, பட் ஓகே மற்ற பாத்திரம்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தாலும் சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே நிறையா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வாங்கிறதுக்கு தான் டைமே பத்தலை. வீட்டுக்கு வந்தோடனே வேலையாக அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு உக்காந்துருந்தேன். ஸோ எஸ், இந்த vlog-ஐ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.